Hi everyone, Assalamu alaikum. Hope you all doing good. Welcome to Isha's Kitchen. நான் இன்றைக்கு உங்களுக்கு மிச்சம் டேஸ்டியான ஈஸியான வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு இறால் பிரியாணி எப்படி செய்யணுன்னு உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கிறேன். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். ஆல்ரெடி நான் ப்ரான்ஸை க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை ஐஸ் போகிற வரைக்கும் வெளியே எடுத்து வச்சுட்டு இன்னொருக்கா அதை வாஷ் பண்ணி மெரினேட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்பைசஸை சேர்த்துக்கொள்ளணும். இப்போ நான் இது மேரினேட் பண்ணுறதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கொள்ளணும். அதோட ஒரு 3/4 டீஸ்பூன் மாதிரி மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் மாதிரி மிளகு தூளும் சேர்த்துக்கொள்ளணும். அதுக்கு பிறகு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி சோயா சாஸும் பாதி கட் பண்ணி வச்சிருக்கிற லெமனையும் சேர்த்துக்கொள்ளணும். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் மாதிரி மேரினேட் பண்ணி வச்ச ப்ரான்ஸை அப்படியே ஒரு இடத்துல வச்சிடணும். இப்போ நான் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் கீரி சம்பா அரிசி தான் இதுக்காக எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் பாஸ்மதி அரிசியும் எடுத்துக்கொள்ளும். அரிசியை நல்லா வாஷ் பண்ணி அதில் தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ளணும். தண்ணியை வடித்து எடுத்துக்கொண்ட பிறகு அரிசி அப்படியே ஒரு சைடுக்கு நாங்கள் மூடி வச்சுக்கொள்ளணும். பிரியாணி செய்கிறதுக்கு நாங்கள் அதுக்கு சேர்க்குற தண்ணி தான் மெயின். தண்ணியை அதுக்காக நாங்கள் அளவாக சேர்த்துக்கொள்ளணும். மிச்சம் தண்ணி சேர்த்தோம்னு சொன்னால் பிரியாணி குழஞ்சிடும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தோம்னு சொன்னால் அரிசி வேகாது. தண்ணி வடித்து கொண்ட அரிசியை மூடி ஒரு சைடுக்கு நாங்கள் வச்சுக்கொள்ளணும். வச்சு கொண்டதுக்கு பிறகு பிரியாணியோட கறி செய்கிறதுக்கு தேவையான மற்ற வெஜிடபிள்ஸை நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இதுக்காக நான் 3 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். தக்காளியை வெட்டி எடுத்துக்கொண்ட பிறகு இதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். இப்போ இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸ் கிழங்க பெரிய பெரிய துண்டாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். அதுக்கு தேவையான 4 பச்சை கொச்சிக்காவையும் வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸையும் வெட்டி எடுத்துக்கொண்ட பிறகு பிரியாணிக்கு தேவையான இஞ்சி வெள்ளைப்பூடை இடித்து எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இதை ஒரு சின்ன உரலில் தான் போட்டு இடித்து எடுத்துக்கொள்கிறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கிரைண்டர்லேயும் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கொள்ளும். இப்போ நான் உங்களுக்கு பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான ஸ்பைசஸ் என்னென்னு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இதுக்கு ஏலக்காய், உளுவரிசி, பெரிய சீரகம், சின்ன சீரகம்,
அடுத்தது macnut தோல். macnut வந்து தமிழில் எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியாது. ஒரு காய் மாதிரி இருக்கும், அதை சுற்றி இருக்கிற சின்ன காஞ்ச தோல். அன்னாசிப்பூ, macnut, இது தான் அந்த macnut. அடுத்தது வந்து பிரியாணி லீவ்ஸ், லாஸ்ட்டாக வந்து கருவேப்பட்டை. இது தான் வந்து பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ். இதெல்லாம் சேர்த்து தான் பிரியாணி மசாலா செய்வாங்க. இன்ஷால்லா நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பிரியாணி மசாலா பவுடர் எப்படி செய்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நான் இறால் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான கறியை செஞ்சு கொள்ள போகிறேன். அடுப்பில் வந்து ஒரு நான்ஸ்டிக் பேனை வச்சு ஹீட் ஆகினதுக்கு பிறகு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி பட்டரும் கொஞ்சம் ஆயிலும் வந்து சேர்த்துக்கொள்ளணும். ஆயிலும் பட்டரும் மெல்ட் ஆகி நல்லா ஹீட் ஆகினதுக்கு பிறகு ஆல்ரெடி நாங்கள் இடித்து வச்சுருந்த ஜிஞ்சர் கார்லிக்கை இதோடு சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளணும். அதில் இருக்கிற பச்சை வாசம் போகிற வரைக்கும் நாங்கள் நல்லா வதக்கி கொள்ளணும். ஜிஞ்சரும் கார்லிக்கும் நல்லா வதங்கிட்டு இப்போ இதோடு நாங்கள் வெட்டி வச்ச வெங்காயத்தையும் பச்சை கொச்சிக்காவையும் சேர்த்து நல்லா வதக்கி கொள்ளணும். அது வதங்கிட்டு வரப்போக்குள்ள ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளிக்காவையும் அதோடு சேர்த்து கொள்ளணும். இப்போ நான் இதுக்கு மின்ட் லீவ்ஸும் கருவேப்பிலையும் ரம்பையும் சேர்த்துக்கொள்கிறேன். என்கிட்ட கொத்தமல்லி இருக்கையில் அதனால் நான் அதை சேர்க்கல. உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னு சொன்னால் அதை சேர்த்துக்கோங்க. அது வந்து இன்னும் ஃப்ளேவரை கூட்டி கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு பிறகு இப்போ நாங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சு பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸை இதோடு சேர்த்துக்கொள்ள போகிறேன். இதில் நான் வந்து 2 சுக்கேட்டையும் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல். சில பேருக்கு இந்த சுக்கேட்டை சேர்க்குறது வந்து பிடிக்காது. அப்படியான ஆட்கள் வந்து அதை சேர்த்துக்கொள்ளாம முடியும். இந்த பிரியாணியோட ஸ்பைசஸை நான் வந்து பவுடர் பண்ணி போடலை, அப்படியே முழுசாக தான் போட்டேன். அப்படி போட்டாலும் அதுக்குரிய ஃப்ளேவர் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து பவுடர் பண்ணி தான் போடணும்னு சொன்னால் நீங்கள் பவுடர் பண்ணி போடுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் ஆல்ரெடி பெருசாக கட் பண்ணி வச்சிருக்கிற கிழங்கையும் இதோடு சேர்த்து போட்டு வேக வைக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற இறாலை இதோடு சேர்க்க போகிறேன். இதுக்கு நாங்கள் எந்த விதமான தண்ணியும் வந்து சேர்க்குறல்ல. அது வெந்துட்டு வரக்குள்ளே அதிலே வந்து தண்ணி வரும். தண்ணி சேர்க்காம அப்படியே வந்து வேக வைக்கணும். தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வெந்துட்டு வர வரைக்கும் லிட் உண்டால மூடி வைங்க. பாருங்கள், நான் இதுக்கு தண்ணியே சேர்க்கலாம் எவ்வளோ தண்ணி வந்திருக்கேன்ட்டு. ஓகே, இப்போ கறி வெந்து நல்லா தண்ணியெல்லாம் வற்றிட்டு நான் இப்போ ரைஸ் குக்கரில் ஆல்ரெடி கழுவி ஊற வச்ச அரிசியை போட போகிறேன். போட்டுட்டு அதோட வேக வச்ச கறியையும் வந்து மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறேன். கறியையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு வந்து பார்த்துக்கோங்க. போதாட்டி இன்னும் கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி தண்ணியையும் சேர்த்து வேக வைக்கணும். இதுக்கு தண்ணி எப்படி சேர்க்குறேன்னா, நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். அப்போ 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி படி நான் சேர்த்திருக்கிறேன். பிரியாணி வெந்துட்டு இப்போ நான் இதை சர்வ் பண்ண போகிறேன். நல்ல டேஸ்டியாக வந்துச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.